இந்த ஒரு வீடியோவில் 10 வீடியோக்கான இன்ஃபர்மேஷன் கம்மி டைமில் முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். EVs முக்கியமாக எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேப்பனிங் டைமில் இப்போ இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டாப் பிராண்ட்ஸில், அதாவது பெட்ரோல் வெஹிக்கல்ஸ் மட்டுமே இருந்த பிராண்ட்ஸ், நல்ல ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கொடுக்குற கம்பெனிஸ் இப்போ EVs கொண்டு வராங்க. டாப் பிராண்ட்ஸில் சில அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்ஸ் வருது. அதாவது நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், இந்த பிராண்டில் இந்த ரேட்டில் இப்படி ஒரு ஃபீச்சர்ஸோட ஸ்கூட்டர்ஸ் வரும்ட்டு. இந்த மாதிரி ப்ராமிசிங்கான EVs என்னென்ன வரப்போகுதுன்ற ஃபுல் லைனப் இந்த வீடியோவில் பார்த்துலாம். இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் அடுத்த 6 மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்றதும் உங்களுக்கு ஐடியா வந்துடும். சில லீக்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஷோராக உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எதிர்பார்க்குற கண்டென்ட் இந்த வீடியோவில் இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே அப்படியே ஷேர் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை ஷேரே பண்ண முடியலன்னா ஒரு லைக் போட்டுருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு கிரீன் டெக் சுமித். TVS, பஜாஜ், ஹீரோ, சுசுகி, ஹோண்டா, ஏத்தர் இவங்க எல்லாருமே சில நியூ அஃபோர்டபுள் கேட்டகரியில் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் கொண்டு வராங்க. இன் அண்ட் அரௌண்ட் 1 lakh. அது மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே 1 lakh இருக்கிற ஒரு சில கேட்டகரிஸ். ஒரு ஸ்கூட்டரும் ஒரு வீடியோவில் தனித்தனியாக பார்க்காம இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம எல்லாரோட வேல்யூபிள் டைமும் சேவ் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராமிசிங்காக எல்லாமே கன்ஃபார்ம் ஆன வெஹிக்கல்ஸோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பஜாஜ் பார்க்கலாம். ஏன்னா பஜாஜில் ஒரு புது சீரிஸ் ஆல்ரெடி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பஜாஜில் யூஸ்வலாக அவங்க அந்த பேட்டரி பேக்கு ஏற்ற மாதிரி அந்த சீரிஸ் நேம் வச்சிருப்பாங்க. 2903, 3503 அந்த மாதிரி. 2903 அப்படின்ற ஒரு சீரிஸ் தான் வந்து இன்னொரு அரௌண்ட் 1 lakhல இருந்தது. இப்போ கூட மார்க்கெட்டில் இருக்கு. பட் அது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் மார்க்கெட்டில் இருக்கும். ஏன்னா 29 சீரிஸில் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் அதே கம்மி ரேட்டில் அஃபோர்டபுளாக இப்போ புதுசாக சில ஃபைன் டியூன்ஸ் பண்ணி 30 சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸில் நம்மளுக்கு அஃபோர்டபுளாகவும் கிடைக்குது, பூட் ஸ்பேஸும் கிடைக்குது, அண்ட் கம்ப்ளீட் மெட்டல் பாடி. பஜாஜ் சேத்துக்கில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து வருது. 30 சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி 3 kW பேட்டரி பேக் வருது. ஒரு பேலன்ஸ்டாக வச்சிருக்காங்க. கம்மியாகவும் இல்லாமல் ஜாஸ்தியாகவும் இல்லாமல் அரௌண்ட் ப்ராக்டிகல் ரியல் ரோடில் ஒரு 90 kilometers நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு. ஸோ இது ஃப்ளோர் போர்ட் பேட்டரி பேக்ன்றதுனால நம்மளுக்கு அண்டர் சீட் பூட் ஸ்பேஸும் நல்லா வரும். மெட்டல் பாடி. பஜாஜ் சேத்துக்கில் இருக்கிற அட்வான்டேஜஸ், ஹைலைட்ஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிளில் இருக்கும். இதை தவிர இன்னொரு நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டே வருது. பஜாஜில் இதை விட இன்னும் அஃபோர்டபுளாக, இன்னும் சிம்பிளாக ஒரு ஸ்கூட்டர் வருது. பட் அது சேத்துக்குன்ற நேமில் வருமானது தெரியாது. அதுக்கான இன்னும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி EV எந்தூசியாஸ்ட் ராம் ப்ரோ காலில் இருக்காரு. அவர் கிளியராக உங்களுக்கு சொல்லுவார். ப்ரோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செட்டக்கில் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஸ்கூட்டர் 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த இயர் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதாவது ஜூலை மந்தில் லான்ச் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டர் அது நேம் என்னன்னா 3001. 3001 என்னன்னா ஆல்ரெடி 2903 இருக்கு இல்லையா? ஸோ அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் உங்களுக்கு 3001. சரிங்களா? ஸோ இல்லை என்னென்ன சேஞ்சஸ் நமக்கு இந்த 3001ல இருக்குன்னா, நீங்கள் ஆல்ரெடி 35 சீரிஸ் செட்டக் பார்த்துருப்பீங்களே, வண்டியோட கேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பூட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, பேட்டரி வந்து ஃப்ளோர் போர்டில் கொடுத்துருப்பாங்க. அதோட எல்லா சேஞ்சஸும் 3001ல இருக்கும். பட் இதில் என்னன்னா ஹைலைட்டே ப்ரைஸ் தான். 1,02,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் விடுறாங்க. வித் 3 kW பேட்டரியில் விடுறாங்க. 3 kW ஃப்ளோர் போர்ட் பேட்டரியில் நமக்கு வரும். 35 சீரீஸில் இருக்கிற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இவங்க அப்டேட் பண்ணாங்களோ அது சேம் எல்லாமே 3001ல வரும். வித் லோவஸ்ட் ப்ரைஸோட உங்களுக்கு வருது. கலர்ஸ் எல்லாமே சேம் தான். 2903 இருக்கிற சேம் கலர்ஸ் தான் வருது. நெக்ஸ்ட் மந்த்தில் அந்த ஸ்கூட்டர் வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. இன்னொன்று செட்டக்கில், நாட் ஓன்லி செட்டக், பஜாஜ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டட் ஸ்கூட்டர் வந்து இந்தியர் மிட்ல விடுவாங்க நமக்கு. அதுக்கு என்ன பேர் இன்னும் வைக்கல. பட் ஸ்டில் அந்த ஸ்கூட்டர் டெஸ்டிங்கில் தான் போகுது. அது ஹப் மோட்டர் வச்சு டெஸ்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு. அதுவும் அஃபோர்டபுள் கேட்டகரிக்குள்ளே தான் நமக்கு வரும். ஸோ அது வந்து செட்டக் போர்ட்ஃபோலியோக்கு கீழே வராது. அது வேற நேமில் வந்து கொண்டு வரதா இருக்காங்க. மேபி இந்த இயர் மிட் ஆர் இந்த இயர் லாஸ்ட்ல நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சேத்துக்கில் அஃபோர்டபுளாக 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் வருது. ஒன்று ஆல்ரெடி புக்கிங்ஸே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரௌண்ட் 1 lakhல இருக்கு. ஸோ ஒரு எக்கனாமிக்கலான ஒரு நார்மல் ஸ்பீடில் ஓட்டினா ஒரு 100 kilometers ரேஞ்ச் நம்மளால் எடுக்க முடியும் பர் சிங்கிள் சார்ஜில். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிராண்ட்லேருந்து இப்படி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் ரொம்பவே ரீசனபிளாக தெரியுது. அண்ட் அடுத்த வெர்ஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டிசைன், கம்ப்ளீட் வேறு நேமில் வரப்போகிறது. அது நம்மளுக்கு இன்னும் லான்ச் டேட் தெரியாது. இந்த இயராகவும் இருக்கலாம், ஒரு 2026 நெக்ஸ்ட் இயராக கூட இருக்கலாம். BLDC மோட்டரோட அதில் மெட்டல் பாடி வருமானதும் கரெக்டாக தெரியல. அடுத்தது ஹீரோ மோட்டோகார்ப்போட வீதா VX2 அப்படின்ற மாடல். ரீசெண்டாக அஃபிஷியலாகவே சில அப்டேட்ஸ் வந்தது. ரன்பீர் கபூரோட இதோட ஆடும் ஒன்று போட்டிருந்தாங்க. எக்கனாமிக்கலான ப்ரைஸில் ஒரு இந்தியன் ஃபேமிலிக்கான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் போட்டிருந்தாங்க. ஸோ இதோட லான்ச் டேட் வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு, July 1st அப்படின்றது. கண்டிப்பாக நம்ம சேனலில் சில லைவ் அப்டேட்ஸும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இப்போ திருப்பி அதுக்காக ரிமைண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீதா VX2ல 2 வெரைட்டிஸ் இருக்குது. கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இந்த வெஹிக்கல் டிசைன் வைஸ் பார்த்தா ஆல்ரெடி இருக்கிற வீதா V2 அப்படின்ற வெர்ஷன் ஆல்ரெடி இப்போ ஷோரூம்ஸில் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் கம்ப்ளீட்டாக பார்க்காத ஒரு புது மாடல் கிடையாது. ஆல்ரெடி பாரத் எக்ஸ்போவில் இது இந்த டிசைனோட ஒரு வாக் அரவுண்ட் எல்லாமே ஆல்ரெடி அன்வீல் பண்ணிட்டாங்க. வீதா Z அப்படின்ற பேரில். டிசைன் வைஸ் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஆக்கியிருக்காங்க. பேனல்ஸ்லாம் நிறைய இல்லாமல் காம்ப்ளிகேட்
ஹெட்டாக இல்லாமல் ஒரு டீசென்ட் லுக் இருக்குது. ஸோ இந்த நேம் ட்ரேட்மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். விதா VX2 ப்ளஸ்ஸும் நம்ம பார்க்கலாம், விதா VX2 Go ரெண்டுமே பார்க்கலாம். இதில் அந்த கோன்றது தான் பேசிக் மாடல் அண்ட் ப்ளஸ்ன்றது ஒரு ஹையர் வேரியன்ட். கோவில் 2.2 கிலோவாட் பேட்டரி பேக் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ப்ளஸில் 3.4 கிலோவாட் பேட்டரி அப்போ. ஸோ இந்த கோக்கு சிங்கிள் பேட்டரியும் ப்ளஸ்க்கு டியூல் பேட்டரி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் ஹீரோ வீதாவில் இதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கிற மாதிரி ரெண்டுமே ரிமூவபிள் பேட்டரி பேக்காக வந்துடும். அண்ட் யூஸ்வலாக வீதாவில் இருக்கிற மாதிரி ஒரு கீலெஸ் ஆக்டிவேஷன் இல்லாமல் இதில் வந்து நார்மல் ஃபிசிக்கல் கீ வந்துடும். இப்போ இதோட சில வேறு எங்கேயுமே கிடைக்காத சில ஸ்பெக்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐடிசி ரேஞ்ச் பார்க்கலாம் நீங்கள் 92 and 142 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. பட் ரியல் ரோட் ரேஞ்சு அதுலேருந்து ஒரு 30% கம்மியாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் ரெண்டுத்துலேயுமே 4.3 inch டிஸ்பிளே வருது. பட் இந்த கோவில் LCD ஸ்க்ரீன் வருது, வேறு ப்ளஸில் TFT ஸ்க்ரீன் வருது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலர் TFT ஸ்க்ரீன் வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீதாவில் மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் சொன்ன இந்த ஸ்பிளிட் சீட் அந்த டியூவல் சீட் எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் சீட்டாக வச்சுட்டாங்க சிம்பிளாக நார்மலாக. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் பிரேக். அண்ட் ஓவரால் டைமென்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 155 mm சொல்கிறாங்க, ஓகே தான். வெயிட் 108 kg and 116 kg. சீட் ஹைட்டு 777 mm சொல்கிறாங்க, ரொம்ப ஹையும் இல்லை ரொம்ப லோவும் இல்லை. மோட்டரோட பீக் பவர் 6 kW அண்ட் டார்க்கு 25 Nm. அண்ட் இந்த கோவில் ரெண்டே மோடு தான் வருது, ஈகோ அண்ட் ரைடு. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு 65 km தான். ஈகோவில் 42 வரைக்கும் போகலாம், ப்ளஸில் ஈகோவில் 42 போகலாம், ரைடில் 65 போகலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு மோடு நம்மளுக்கு ஆட் ஆகுது. அதில் டாப் ஸ்பீட் 73 km, 73 km வேகத்தில் போகலாம் மணிக்கு. ரிமூவபிள் பேட்டரியோட சேர்த்து நம்மளுக்கு பூட் ஸ்பேஸும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். கோவில் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பூட் ஸ்பேஸ் வருது, 33.2 லிட்டர்ஸ் வருது. வேறு ப்ளஸில் டியூவல் பேட்டரி இருக்கிறதுனால 27.2 லிட்டர்ஸ் வருது. இப்போ ரெண்டுத்துலையுமே எதுலையுமே டச் ஸ்க்ரீன் கிடையாது, அதுக்கு பதிலாக ப்ரெஸ் சென்டர் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி இன்ஃபோ பேஜஸ் வில் ஓப்பன், அதாவது நம்ம ஜாய்ஸ்டிக் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கலர் வேரியேஷன்ஸும் கோவில் நம்மளுக்கு ஒரு 5 கலர்ஸோட லிமிட்டாக இருக்குது, வேறு ப்ளஸில் நம்மளுக்கு 7 கலர்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா இதில் புதுசாக IBS மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது இன்டகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு புது மெக்கானிசம் சேஃப்டிக்காக, இந்த வெஹிக்கிளோட சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணி இதில் புதுசாக அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விதா VX2 வந்து கவர்மெண்ட்டோட PLI ஸ்கீம்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன்லேயே சப்சிடி வந்துடும். ஸோ ப்ரைஸிங் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக 1 lakhக்குள்ளே அஃபோர்டபுளாக ஹீரோ மோட்டோகாப்லேருந்து நம்மளுக்கு விதா VX2 அப்படின்ற வெர்ஷன்ஸ் 2 வருது. ஜூலை 1st அன்றைக்கி நம்மளுக்கு இந்த ப்ரைஸிங் அண்ட் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிடும். அடுத்த ப்ராமிசிங்கான வெஹிக்கிள் சுசுகி E-Access. இதோட லான்ச் இந்த ஜூன் எண்ட்லேயே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் 95 km சொல்கிறாங்க, 3 kW பேட்டரி வருது. பட் ரியல் ரோடில் அரௌண்ட் 80 km. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர் இதில் இவங்க யூஸ் பண்ணுறது ஒரு ரிலையபிளான LFP பேட்டரி, லித்தியம் ஐரன் ஃபாஸ்பேட் பேட்டரி. ஸோ இந்த கெமிஸ்ட்ரியில் நம்ம பேட்டரி ஃபயரை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம். இதில் மிட் டிரைவோ ஹப் மோட்டரோ கிடையாது, சைட் மவுண்ட் மோட்டர் வருது. அண்ட் இதில் நார்மல் ஹோம் சார்ஜிங்கோடு சேர்ந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியும் இருக்குது. அண்ட் இந்த ஸ்கூட்டரில் சீட்டை ஓப்பன் பண்ணி வச்சா கையில் பிடிக்க வேணா சீட் ஹோல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த ஸ்கூட்டரில் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அட் லோ SOC, பேட்டரி லோவாக இருந்தாலும் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி சேனலில் இருக்குது, மேலே ஐ பட்டன்லையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 1.1 lakh அப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன் ரோட் டேக் ஹோம் ப்ரைஸாக ஒரு 1.2 lakhs அந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஹோண்டாவோட ஆக்டிவா எலக்ட்ரிக் ஆக்டிவா. இந்த ஸ்கூட்டரோட தமிழ்நாடு லான்ச் டேட் இன்னும் கிளியராக இல்லை. பட் இது பெங்களூரில் ஆல்ரெடி ஷோரூம்ஸ்க்கு வந்திருக்கு. பட் இதை பற்றி ஃபுல்லாக இன்டெப்த் நம்ம போகிறது இல்லை, பிகாஸ் இதில் சார்ஜிங் போர்ட் கிடையாது, ஒன்லி ஸ்வாப்பபிள் ஆப்ஷன் மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஸோ மந்த்லி நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ அது கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோலோட ப்ரைஸ் கிட்ட வருது. அண்ட் இது ஸ்வாப்பிங் இன்ஸ்டா பெங்களூர்லேயும் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, அண்ட் தமிழ்நாடுலேயும் இன்னும் அது ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீப்பாக பார்க்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் ரேஞ்சு வந்து 90 km சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி 90 km நம்ம ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும் பேட்டரி பேக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் 1 to 1.2 lakhs அந்த கேட்டகரியில் வச்சிருக்காங்க. பட் இதில் ஸ்வாப்பபிள் பேட்டரிஸ் இருக்கிறதுனால இதில் பூட் ஸ்பேஸ்ன்றதே இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது மோட்டர் சைக்கிள் செக்மெண்ட்டில் ஒரு அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் ஓபன்லேருந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதுவும் பிலோ 1 lakhல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் பெங்களூரில் தான் வரப்போகுது. இதோட எக்ஸ்பெக்டட் லான்ச் டேட் அக்டோபர் 2025, இந்த வருஷம் அக்டோபரில். ஒரு 1 lakhக்குள்ளே ஒரு 100cc மோட்டர் சைக்கிளோட காம்படிஷனாக இதை கொண்டு வராங்க. இதை பற்றி ஸ்பெக்ஸ் நம்மளுக்கு அஃபிஷியலாக தெரியல. எப்படி இருந்தாலும் நம்ம தமிழ்நாடுக்கு வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது டிவிஎஸ்ல ஒரு புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், புதுசாக சில டிசைன்ஸ் இன்டர்நெட்டில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. டிவிஎஸ் ஆர்பிட்டர் அப்படின்ற பேரில் வேர்ட் மார்க் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணது நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி லெவல், ஒரு அஃபோர்டபுளான ஒரு லோ காஸ்ட் ஸ்கூட்டர். ஸோ இந்த ஸ்கூட்டர் முக்கியமாக கம்ப்ளீட்லி ஐக்யூப்லேருந்து ஒரு கம்ப்ளீட் டிசைன் டிஃப்ரெண்ட் டிசைனில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்களான்றது நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது, பிகாஸ் இது இந்தோனேஷியன் மார்க்கெட்டுக்காக இந்த ஸ்கூட்டரை பேட்டன் பண்ணியிருக்காங்க. பட் இது ஃபியூச்சரில் இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு நியூ பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு டிவிஎஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இமேஜஸ் பார்க்கும்போது இது என்ன டைப் ஆஃப் மோட்டர்ன்றது நம்மளால சொல்ல முடியல. ஆல்ரெடி டிவிஎஸ்ல ஹப் மோட்டர் தான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டிவிஎஸ் ஐக்யூப் எல்லாத்துலேயுமே. பட் இந்த ஸ்கூட்டரில் மோட்டர் வைஸ் வேறு ஏதாவது அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பிகாஸ் இந்த இமேஜஸில் நம்ம தெளிவாகவே பார்க்கலாம், 12 inchesக்கும் மேலே ஒரு 13 or 14 inches வீல்ஸ் மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரியரில் ஹப் மோட்டர் கிடையாது இல்லைன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஒருவேளை இந்தியன் மார்க்கெட் இது வந்ததுன்னா மேபி 2026 இது ஒரு அஃபோர்டபுள் கேட்டகரின்றதுனால இதோட ப்ரைஸிங் இன் அண்ட் அரௌண்ட்
அரௌண்ட் 1 lakh இருக்குன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஏத்தரோட ஒரு புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஒரு கம்ப்ளீட்லி நியூ ஹெட்லைட் டிசைன் பேட்டன்ட் பண்ணது வந்து ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ ஏத்தர்லேயும் கம்ப்ளீட்லி நியூ டிசைன் ஒரு புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பிலோ ரிஸ்தா, அதாவது இப்போ ஏத்தரில் ஒரு அஃபோர்டபுள் ஒரு லோ காஸ்ட் வெஹிக்கிள்னு பார்த்தா ரிஸ்தா மாடல் வச்சிருக்காங்க. ரிஸ்தாவோட இன்னும் கம்மியான விலையில் இன்னும் அஃபோர்டபுளாக எக்கனாமிக்கலாக ஒரு புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இவங்க டிசைன் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் ஸ்போர்ட்டினஸ் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு ரெகுலர் 100cc நார்மல் பெட்ரோல் ஸ்கூட்டரோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு வித் பெட்டர் டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ். அண்ட் இதோட லான்ச் டேட்டை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ இதோட லான்ச் நெக்ஸ்ட் இயராக கூட இருக்கலாம். இதுதான் கன்ஃபார்மாக வர டாப் பிராண்ட்ஸோட அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்ஸ் லிஸ்ட்டு. இது தவிர எவ்வளவோ பிராண்ட்ஸில் இன்னும் எவ்வளவோ புது புது ஸ்கூட்டர்ஸ் இன்னும் அஃபோர்டபுளாக இன்னும் புது புது ஃபீச்சர்ஸோட நிறைய ஸ்கூட்டர்ஸ் வருது. அண்ட் இன்னொரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டாக சைனாவில் ரேர் எர்த் மேக்னெட்ஸ்க்கான ஒரு தடை ஒன்று போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. மேக்னெட்ஸ்க்கான விலை ஜாஸ்தியாகி அது டிமாண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்திருக்கு. பட் அப்படி இருந்தும் இந்த மாதிரி அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்ஸ் இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ்லேருந்து கொண்டு வராங்கன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நம்ம பார்த்த ஸ்கூட்டர்ஸ் எல்லாருமே லான்ச் ஆன ஃபியூ டேஸ்லேயே டெலிவரிஸும் கொடுக்கறதுக்கு எல்லாமே ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை லான்ச் பர்ச்சேஸ் இதை பற்றி நம்ம அப்டேட்ஸ் போட்டே இருப்போம். அதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. 3 நாள் ரிசர்ச் பண்ணி எல்லா டேட்டாவும் கேதர் பண்ணி கம்பைல் பண்ணி வேலிடேஷன் செக் பண்ணி வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி அப்டேட் பண்ணதுக்கு ஒரு ஷேர் ஆர் லைக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். க்ரீன் டெக் நண்பன்.